இந்த மாதம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த கடைசி தேவனுடைய நாளிலும் நம்மளை சாட்சியாக சுகத்தோடு பலனோடு நம்மளை நிற்க வைத்திருக்கிறார். ஜீவனோடு பாதுகாத்து பெரிய கிருபைகளை நம்மேல் பாராட்டி எத்தனையோ விதங்களில் சத்துரு நம்மளுக்கு விரோதமாக எழும்பின நாட்களிலும் தேவனுடைய கிருபையின் கரம், காருண்யத்தின் கரம் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறது. ஆமென். நன்மை பெற்றுக்கொண்டு மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் ஒரு நல்ல வார்த்தையை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று. எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கீங்க? அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம், அவர் உண்மை உள்ளவர், அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43, 44, 45 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43 45 வரை. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டு கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாசிக்கப்பட்ட இந்த 3 வசனங்களில் நாம் பின்னாடி அதோடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 12வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத் ஓய்வு நாளிலே பல அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சீஷர்கள் வயல்களின்று பயிர்களை எடுத்து சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஓய்வு நாளே இருக்கே, நீங்கள் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா, தாவீதும் தன்னுடைய போரோடு இருந்தவங்களும் அவங்க பசி எடுக்கும்போது செய்தாங்களே, அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? மோசேயோட காரியத்தில் எழுதியிருக்கிறது சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். சூம்பின கையுள்ள ஒரு மனுஷனை சுகமாக்கும் பொழுது இன்றைக்கி சுத்தமாக்கலாமா, அது எப்படி கேட்கும்போது, ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளாக இருந்தாலும் அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர். இப்போ இந்த வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே கேள்வி கேட்குறவங்க யார் பார்த்தீங்கன்னா, வேத பாரகரும் பரிசேயரும் கேட்குறாங்க. ஆனால் இங்கே வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய நியாய புஸ்தகத்தை காட்டிலும் நீங்கள் எழுதியிருக்க மோசேயின் கட்டளைகள் காட்டிலும் எல்லாவரிலும் யார் தேவன் பெரியவராக இருந்து வருகிறார் என்பதை குறித்து, யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் பெரியவர் என்று இந்த அதிகாரங்கள் முழுவதும் நம்ம வாசிக்க பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த இடத்துல வாசிக்கப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பாக ஒரு காரியத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, த டேஞ்சர் ஆஃப் அன் எம்டி ஹோம். த டேஞ்சர் ஆஃப் அன் எம்டி ஹோம் அப்படி என்றால், ஒரு வெறுமையாய் காணப்படுகிற ஒரு வீட்டினால் உண்டாகிற ஒரு பயங்கரம், ஒரு அபாயம். ஒரு வீடு வெறுமையாய் காணப்பட்டதென்றால் அதனால் உண்டாகிற அபாயம். கர்த்தர் நல்லவர். நம்ம இங்கே வாசிக்க இந்த நாள் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு அதிகாரத்திலிருந்து கடைசி இந்த 43, 44, 45 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன ஒரு நாளை குறித்து பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே அவர் பேசுகிறார். அவருடைய நாட்கள் எப்படி நடந்தது, இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டு வருகிறது என்பதை குறித்து, அவருடைய நாட்களில் நடந்த காரியத்தை குறித்து இங்கே பேசி கொண்டு வருகிறார். அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. 38, 39 வாசிங்க. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. ஆமென். அப்போ ஆண்டவர் அவருடைய நாட்களில் இருந்த இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து அவர் இங்கே பேசுகிறதை பார்க்க. இவங்க எப்படிப்பட்ட ஜனங்களாம்?
பொல்லாத விபச்சார சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குறித்து இங்கே பேசுகிறதை பார்க்கலாம். இவங்கெல்லாம் யாருன்னு யாரை குறித்து இவ்வளோ பகிரங்கமாக பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, முன்பாக சொன்னது போல் பரிசேயரை குறித்தும் வேதபாரகரை குறித்தும் அவர் பேசுகிறதை பார்க்குறோம். இந்த பரிசேயரும் வேதபாரகரும் யார் என்று உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் சபையில் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு நல்லா யார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சோத்திர ஆண்டவரே, யாராவது ஒருத்தர்? சரி. வேதத்தின் உள்ள மோசையால் அருளப்பட்ட எல்லா சட்டத்திட்டங்களையும் நீதி நியமங்களையும் எப்படி எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது என்பதை ரொம்பவும் லிட்ரலாக ஃபாலோ பண்ணுகிற உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், எது செய்யணுமோ அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறவங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லா நியமங்களின்படி எல்லாவற்றையும் அப்படியே பின்பற்றி வருகிற இவர்கள் எதை முக்கியமாய் பின்பற்ற வேணுமோ அதை மறந்து இவங்க இங்கே கேள்வி கேட்குறதை இங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பொல்லாத விபச்சார சந்ததியாரின்னு சொல்லி அவங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். 41-42 வாசிங்க. யோனா பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இது பாருங்க, நியாய தீர்ப்பில் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களா? குற்றம் சுமத்த வேண்டிய ஆட்கள் இவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து பேசுகிறாரு. 45வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு விக்கெட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பொல்லாத சந்ததியார் என்று இவங்களை குறித்து பேசுகிறதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இவங்களை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமாக ஒரு நிலையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல, கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இங்கே ஆண்டவர் அவங்களை சாடுகிறதை இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்குறோம், இங்கே அவர் பயன்படுத்தின இந்த காரியங்கள், அடுத்த சொல்லப்பட்ட காரியங்கள் பார்த்திங்கன்னா 43-45 வரை நம்ம வாசித்தோம். ஒரு பிசாசின் காரியங்களை குறித்து அவர் இங்கே பேசுகிறதை இங்கே பார்க்குறோம். அப்போது எவன் ஒருவன் இந்த ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இந்த பூமியில் வாழும்போது அதில் எந்த ஒரு காரியம் மாத்திரம் போதாதுன்னு பாருங்கள். அவங்கள மனம் திரும்பி அந்த ரிப்பெண்டன்ஸை பெற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு அவங்க பாவத்திலேருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னா மாத்திரம் என்னது போதாது. இன்றைக்கி நம்முடைய அறிவின்படி நம்ம கேட்குற காரியம் என்னது? யார் ரட்சிக்கப்பட்டவன்? எவன் ஒருவன் மனம் திரும்புகிறார்களோ, எவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார்களோ அவங்க என்ன பண்ணப்பட்டவங்க? ரட்சிக்கப்பட்டவன். அப்படி தானே? நீங்களாம் அப்படி தானே ரட்சிக்கப்பட்டீங்க? வேறு மாதிரி ரட்சிக்கப்பட்டீங்களா? நம்முடைய சொந்த கிரியையினால் யாராவது ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்படி எதுவுமே இல்லை. நம்ம மனம் திரும்பி நம்ம பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வருகிறாங்க? அது மாத்திரம் போதாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது இங்கே அது மாத்திரம் போதாமல் இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு முழுமையான ஒரு ரிஃபர்மேஷன், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப்பில் ஒரு காரியங்கள் என்றைக்குமே என்ன பண்ணுமா? அனைத்தினம் இருக்கவே வேண்டும். அது இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிடும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பித்த நாட்களை காட்டிலும் இப்போ அவங்க கடந்து போகிற இப்போ இருக்க அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடியதாய் மோசமான அவங்க பேக்வேர்ட்ஸில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். எப்படிப்பட்ட ஜனங்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிற இப்படி பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பலை பெற்றுக்கொண்டு ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தை குறைவுள்ளவராக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை இங்கே பார்க்குறோம். அப்போது இந்த சந்ததியாரை குறித்து அவர் இங்கே திட்டுகிறதை இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளான்னு கேட்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த சொல்கிற இந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். இந்த ஜனங்கள் ஏன் இப்படி ஆண்டவர் உங்களை குறித்து இவ்வளோ காட்டமாக பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 5-6 வாசிங்க. யூதர்களுடைய ஆண்டவருடைய நாட்களில் வாழ்ந்த அந்த யூதர்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்ததுனால அவர் இப்படி பேசுகிறார்னா கேளுங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, தம்முடைய பாவ காரியங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் உடனே யோவான் கிட்ட போய் இந்த எல்லா ஆண்டவருக்கு என்னென்ன செய்யணுமோ, ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது என்னென்ன காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமோ வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாங்களாம்?
நிறைவேற்றுகிற காரியங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் இதே ஜனங்கள் 27 27ஆம் அதிகாரம் 20லிருந்து 26 வரை வாசிக்கும் பொழுது இதே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க? காட்டி கொடுக்கிறதை பார்க்குறோம். சிலுவையில் யாரை விடுவிக்கலாம்? பரபாசை விடுவிக்கலாமா, கிறிஸ்துவை விடுவிக்கலாமான்னு கேட்கும்பொழுது யாரை சொல்கிறாங்க? பரபாசை விடுவியுங்கள், கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் சொல்லி எல்லாரும் சேர்ந்து அங்கே முழக்கமிடுகிறதை இங்கே பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலைமை உள்ள ஒரு மனுஷர்களுடைய வாழ்க்கை தான் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்குமா? இந்த 45வது வசனத்தில் பின்பாக நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும், இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்று சொல்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களும் யூதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவன் எதிர்பார்க்குற காரியம் இல்லாமல் நாம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தேவன் இன்னைக்கு சொல்லுங்கள். அப்போது அன்னைக்கு ஆரம்பித்த நாட்களில் இருந்த அந்த முன்னிலைமையை காட்டிலும் நம்முடைய பின்னிலைமை இப்போ எப்படி இருக்குது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். மோசமாக இருக்குன்னு சொல்கிறது அது வாய் வரல பார்த்திங்களா நம்மளுக்கு. அப்போ வெளிப்படத்தில் விசேஷத்தில் சொல்லியிருக்கேன், என்ன? ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை இங்கே பேசும் பொழுது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அவர் இங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போது இந்த நாட்களில் இந்த ஒரு வீடு, ஒரு தேவனுடைய இங்கே நம்ம வாசித்த இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது என்ன பண்ணுதான்? வறண்ட எப்படிப்பட்ட இடத்த கேட்குது அது? சொல்லுங்க. வறண்ட இடங்களில் அலைந்து. அப்போ இந்த அசுத்தாவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நீர்நிலைகளில் அதுக்கு வாசம் பண்ணுகிற இஷ்டம் இல்லை போல். இயேசுவானவர் ஒரு முறை அந்த பிசாசானவர்களை துரத்தும் பொழுது எங்கே போய் என்ன கட்டளையிடுங்கன்னு சொல்லிச்சு? சமுத்திரத்தில் தள்ளி என்னை முக்கவ போகிறீங்க, வேண்டாம், என்ன பண்ணுங்கள், என்னை பன்றிகள் கூட்டத்தில். அப்போது சிம்பிளாக சொல்லலாம், அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு உயிர், ஒரு சாலிடான ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு அது போய் புகுந்து கொண்டு அடைக்கலமாக இருக்கிறதுக்கு ஒரு இது தேவை, ஒரு வீடு போல் ஒரு தேவை. அப்போ இந்த அசுத்தாவியானது அது எப்படி சொல்லுது பாருங்கள், ஒரு வீடு மாதிரி சொல்லுது. அந்த வீட்டை விட்டு கடந்து வருது. அப்போது சாதாரண நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு என்ன சொல்லுவோம்? அம்மா நான் போயிட்டு வரேம்மா, நான் போயிட்டு வரேன், போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன், நம்ம ஜாலியாக சொல்லிவிட்டு நம்ம வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி வெளியே போயிட்டு வர்றது போல் இந்த அசுத்தாவி சொல்லுதான். எந்த ஒரு மனுஷனுக்குள்ளாகவோ, ஒரு ஸ்திரீக்குள்ளாவோ, ஒரு புருஷனுக்குள்ளாவோ, எந்த ஒரு பிள்ளைகளுக்குள்ளாவோ அந்த அசுத்தாவி பதுங்கி இருக்குதோ என்ன பண்ணுதான்? அலைந்து திரிந்து வறண்ட இடங்களை பார்த்து எதுவும் இல்லாமல் திருப்பியும் வீடு என்பது. அப்போ அதுக்கு ஒரு சரீரம் அதுக்கு எதுவாக பயன்படுகிறது? ஒரு வீடை போல பயன்படுகிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேருடைய சரீரம் பிசாசுக்கு வீடாக காணப்படுது? இன்றைக்கி செய்தியின் முக்கியமான சுருக்கமே இதுதான். நாம் தியானிப்போம். அப்போ இந்த வீடாகிய அது அங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீட்டின் வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. பிசாசே சொல்லுதா, என்ன சொல்லுது? ஒருத்தனுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டு திருப்பி வந்து அது பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமா? வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டு. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லுதுன்னா, இருக்க வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாத அலங்கரிப்பெல்லாம் எல்லாம் அலங்கரித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருக்கிறதை கண்டு சும்மா போல் போயிட்டு ஒரு 7 பேரை கூப்பிட்டு வருது. எத்தனை பேரோட ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார்? ஆமென். நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லை, பிசாசின் கிரியைகளே அசுத்தாவிகளும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ சொல்லி ஜோம் பண்ணுறாங்க. சில பேருக்கு அலக்கழிக்குது, சில பேருக்கு ஏதோ காரியங்களை செய்து நம்மளுக்கு வந்து அதை நம்மளுக்கு வரல, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? நம்ம பாட்டுன்னு போவோம், நம்ம பாட்டு காரியங்களை செய்வோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழுவோம், யார் என்ன கேட்க போகிறா? சில பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குது? வெறுமையாக பெருக்கி தூர்வாரி நல்லா நீட்டாக வச்சு
ஜோடித்து வச்சுருக்காங்க. இப்போ சில பேரோட வாழ்க்கையெல்லாம் எப்படி காணப்படுகிறது? வெறும் ஜோடிப்பாக தான் காணப்படுகிறது வெளியில். அது பிசாசு என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். நம்ம கூட என்ஜாய் பண்ணலாம், ஆவியானவர் என்ஜாய் பண்ணுறது இல்லை. வர விசுவாசிகளோ இல்லை போதகர்களோ அவங்க என்ஜாய் பண்ணுறதில்ல. யார் உங்களை அதிகமாக என்ஜாய் பண்ணுறது? பிசாசு உங்களை அதிகமாக என்ஜாய் பண்ணுறான். உங்கள் வாழ்க்கை பிசாசு அதிகமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கா, இல்லை ஆவியானவர் அதிகமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கா? மத்தேயு 15:19 வாசிக்கிறோம். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் மேல் பகுதியை மாத்திர வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷங்களை எடுத்துக்காட்டு. அப்புறம் இவங்களை குறித்து பேசும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனுஷராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நடக்கும்? அப்போது இப்போ சொல்லப்பட்ட அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க, இது எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் பொழுது பிசாசுக்கு என்ன மிகுந்த சந்தோஷமும், உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுற ஒரே பர்சன் யார்? உங்கள் நண்பர்கள் இல்லை. நண்பர்கள் சில பேர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, உங்கள் குடும்பத்தார் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, உங்களை சபை போதகர் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, வேறு யாருமே என்ஜாய் பண்ண. ஆனால் சந்தோஷத்தில் திளைக்கிற ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கான். ஒரு அசுத்தாவி ஒன்று இருக்குது. நல்லா நம்மளுக்கு ஏற்ற இடமா இருக்குது, வாட்டமாக இருக்கும். போய் ஒரு 7 பேரை கூட்டு வரலான்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். ஆனால் இங்கே அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரா? அதை சுத்தம் பண்ண அவர் இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் வரும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. நம்முடைய தெளிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம உள்ளே வருகிறோம். அப்போ தேவன் 9வது அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். அப்போ நம்ம இங்கே சொல்லப்பட்ட அத்தனை தேவையில்லாத அழுக்கு அசடுகள் நம்ம வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற நம்ம வாழ்க்கை பகுதியில் ஆண்டவருடைய ரத்தமானது நம்மளை எப்படியெல்லாம் சுத்திகரிக்கிறது என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் நம்ம வாழ்க்கையில் பல காரியத்துக்கு தேவையில்லாத அடுத்த காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அசுத்த ஆவிகளின் வீடாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி நம்ம இங்கே தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை நாம் எப்படி செய்யலாம்? நம்முடைய இல்லத்தை, நம்ம இல்லம் ஆகிய நம்முடைய இதயத்தை எப்படி நாம் நிரப்பிக்கொள்வோம் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற சில ஆசீர்வாதங்கள் இருப்பாங்க. ஒரு 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியை நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணும்படியாக கொடுக்கிறார் என்பதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் ஒரு முதன்மையான ஒரு காரியம். இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்கக்கூடாத, எந்த ஒரு தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய எந்த மனுஷருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரே ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசமாய் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா? அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிறார். அதனால தான் இன்றைக்கி ஆவியானவர் பேசும்பொழுது என்னிடத்துல கிட்டி சேருங்கள், நான் உங்கள் இடத்துல வாசம் பண்ணுகிறேன். இன்றைக்கி ஆவியானவர் பேசின காரியம் முழுமையும் அதுதான். எத்தனை பேர் கேட்டீங்க? கர்த்தர் நல்ல அந்த வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களுக்குள் அனுப்புகிறார். முதலாவதாக ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்முடைய இருதயங்களுக்குள் அவருடைய குமாரனுடைய ஆவியை நம்மளுக்கு, அவர் குமாரருக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியவே நம்மளுக்கு என்ன பண்ணுறாரா? அவர் நம்மளுக்கு அனுப்புகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 3:17
விசுவாசத்தை நம்மளுக்கு தருகிறார் இங்கே பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அவர் அப்போ முக்கியமாக இரண்டாவது கொடுக்குற அவர் முக்கியமான ஆசீர்வாதம், முதலாவதாக அவருடைய ப்ரெசன்ஸே ஆண்டவர் நம்மளுக்கு தருகிறார், அவருடைய ஆவியை நம்மளுக்கு தருகிறார். ரெண்டாவதாக அவருடைய விசுவாசத்தை அந்த விசுவாசம் தான் நம்மளை வேரூன்றி அன்பில் ஆசீர்வாதமாய் திளைக்கும்படியாக செய்கிற ஒரு ரெண்டாவது ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். மூன்றாவதாக பார்க்கும் கொலோசியர் 3:15-16 வாசிக்கிறோம். அவருடைய சமாதானத்தையும் அவருடைய கிருபையும் நம்முடைய இதயத்தில் இது எல்லாத்தையும் நம்ம இதயத்தில் வைக்கிறார் ஆண்டவர். வாசிங்க 3:15-16. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். அப்போ நம்ம கேட்ட வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அவருடைய ஆவியை தருகிறார், அவருடைய விசுவாசத்தை அளவில்லாமல் பொழிகிறார். அது மாத்திரம் இல்லாமல் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். இந்த உலகம் போராடி ஜெபிக்கிற, போராடி கேட்டு அங்கே இங்கே அலைந்து திருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னது? ஒரு சமாதானம். எங்கே போனாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. பல நிலைகளில் ஆண்டோடைய பிள்ளைகள் உலகத்தார்களும் பார்க்கணும் டிப்ரெஷனில் போயிட்டு அவங்க வாழ்க்கையை மாய்த்து கொள்கிற நிலைமைக்கு போகிற ஒரு நிலைமையில் இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில் தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டோடைய சமாதானம் வெல்பீயிங், ஷாலோம் அப்படின்னு என்றால் என்ன? தேவனுடைய வெல்பீயிங். நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாயாக, எந்த ஒரு நிலையும் உனக்கு குறையில்லாமல், எல்லாவற்றிலும் நீ தேறினவாக, சந்தோஷமாக, எந்த ஒரு குறையில்லாமல் வெல்பீயிங். அந்த ஷாலோம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் எல்லாவற்றிலும் நாம் சிறந்திருக்கும்படி செய்கிற அந்த சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு வைத்து போயிருக்கிறார். நான்காவது ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய எபிரேயர் 8:10 வாசிங்க. அவருடைய கட்டளைகளை நம்ம இதயத்தில் வைத்திருக்கிறார். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தினரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஆமென். போதும். அவருடைய இருதயங்களில் அவைகளை என்ன பண்ணுவேன்? எழுதுவேன். இந்த காரியங்கள் நம்ம இருதயை விட்டு நீங்காதிருக்க கடவதாக. தேவன் கொடுக்குற 4 முக்கியமான இருதயத்தில் தருகிற ஆசீர்வாதம். ஆண்டவர் எப்பவுமே பர்சனல் கனெக்ட் தான். ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கே ஏதோ ஒரு காரியத்தை சொன்னதுனால அது எங்கேயோ சொன்னார், நம்ம போய் கேட்டால் கிடைக்கும், நம்ம போய் செய்தால் இதெல்லாம் பின்பற்றினா கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கு தருகிற, இதயத்திற்கு தருகிற 4 ஆசீர்வாதங்கள். அவருடைய ஆவியை தருகிறார், அவருடைய விசுவாசத்தை தருகிறார், அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்களை நம்ம இதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இவைகளினால்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களே தவிர இது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆமேன்னு சொல்கிற மாத்திர கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆனால் இங்கே பாருங்கள், இது எல்லாம் இல்லாமல் இவைகளினால் நம் வாழ்க்கையை, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய இல்லங்களை நிரப்பாத போமையானால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இதை குறித்து ஒரு நாள் யோசித்தோமா? நமக்கு தோணும் பொழுது ஜெபிக்கிறோம், நமக்கு தோணும் பொழுது வேதத்தை வாசிக்கிறோம், நம்மளுக்கு தோணும் பொழுது கொடுக்குறோம், நமக்கு தோணும் பொழுது காரியங்களை செய்கிறோம். இப்படி செய்வதனால நாம் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று அவர் நிச்சயித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய கிரியைகளினால நம்ம என்ன பண்ணுறோம்? இழந்து போய்கொண்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களால் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய இல்லத்தையும் நாம் நிரப்பாமல் போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு வெறுமையை காணப்படுகிறது. முதலாவது நம்ம வாசித்தோம், அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக அந்த அசுத்தாவியை பார்க்குதா? வெறுமை நிறைந்த ஒரு வீடாக. இன்றைக்கி எத்தனை பேர் உண்மையாக சொல்லுவேன், என் வீடு வெறுமை நிறைந்த வீடு இல்லை அப்படின்னு? ஆமென். பார்த்தீங்களா? உண்மையாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வெறுமை எல்லாம் நிறைவாய் மாற்றவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பல வெறுமைகளோடு என் குடும்பத்தில் என் உள்ளத்தில் சபைக்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் ஒன்று காணப்பட்டு கொண்டிருக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அதை
பூரணமாய் பழுகி பெருக உங்களுடைய ஆவியின் சந்தோஷம் வந்து அது பொங்கி பொங்கி வெளியே ஊற்ற வண்ணமாக தேவன் பெருகி அவர் மாற்ற ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காரியத்தை நாம் செய்யவில்லை என்றால் இந்த இந்த வெற்றிடத்தை போக்குவதற்கான காரியத்தை நாம் என்ன ஒரு எஃபர்ட் நம்ம எடுக்கலைன்னா நாம் வெறும் அவருடைய மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், பாவம்லாம் நீங்கிருச்சு நினச்சிட்டு எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்ம செய்யலைன்னு சொன்னோம்னா மீண்டுமாக இந்த எல்லா காரியம் இந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம யோசித்தோம், இந்த காரியங்களை வாசித்தோம். நம்ம இந்த அசுத்தாவியானது இந்த வெற்றிடத்தை பார்த்தால் போதும் இன்னும் பல பேரை உள்ளே கொண்டு வந்து பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நம்ம இடம் கொடுக்குறோம் என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேங்க. அக்கலங்களை ஊற்றி அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கும் சொல்ல மாட்டேன். இங்கே ஜனங்கள் எப்படிலாம் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்களாம் எவ்வளோ பரிசுத்தவான்கள், எங்களை போய் இப்படி பேசுகிறியப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்போ வேதத்தில் காட்டுற போகிற கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார் இந்த ஜனங்களை குறித்து. அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் ஜஸ்டிஃபைடு இந்த காரியங்கள்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனங்களாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சொல்லி நம்ம இங்கே பார்க்க அந்த வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இந்த கிறிஸ்துவத்தோட முக்கியமான 3 தூண்கள் இதுதான். என்னென்ன சேர்ந்து சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி. கேட்கலையே? ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இந்த கிறிஸ்துவத்துடைய மிக முக்கியமான 3 காரியங்கள் ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது, நீதிமான்களாக்கப்படுவது. இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால் நம்மளுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அப்போது நம்ம ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்போம், பரிசுத்தமாக்கப்பட்டிருப்போம், நீதிமான்களாக்கப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒரு நீதிமானாக்கப்படுவது, இந்த நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது ஒரு காலத்தில் அது ஒரு இன்ஸ்டண்ட்டான விஷயமாக இருந்தாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதும் அது ஒரு தொடர் கடையாக இருக்கிறது, ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸ், அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும், நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் நான் பரிசுத்தமான இன்றைக்கி நான் அதே பரிசுத்தோடு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறோமா? நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அப்போ தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் பார்த்திங்கன்னா, நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய மனம் திரும்புதல் அடைந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் நாம் பரிசுத்தப்பட்டு இருக்கிறோமா இன்றைக்கி கேட்கும்பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது அவர் நம்ம இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நான் ஏன் இந்த காரியத்தை இந்த ஜனங்களை குறித்து சொல்கிறேன்னா, இதே ஜனங்கள் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20-21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20-21. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நான் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனாக என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமென். இவங்க பவுலே பயப்படுகிற அளவு ஒரு காரியத்தை செய்கிறார். இதே பவுல் தான் அந்த முன்பாக பார்த்த இதே ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்ன பண்ணப்பட்டீங்க? கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்கப்பட்டீங்க அவங்க சொல்லிட்டாரு. இதே ஜனங்களை குறித்து நீங்கள் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களான்னு உங்களை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறாரு. இன்றைக்கி எத்தனை பேரை குறித்து ஆண்டவர் பயப்பட்டு உண்மையிலேயே இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பாதுகாக்கப்பட்டு ஆண்டோடைய சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கானா, நீதிமானாக்கப்பட்டிருக்கானான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஏங்கி பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள்?
நிதானித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லை, இன்னொரு எக்ஸாம்பிளை குறித்து இங்கே பார்க்கிறோம். பேதுருவோட வாழ்க்கையில் 2 பேதுரு 2வது அதிகாரம் 1 மற்றும் 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கள்ள போதனைகளுக்கு என்ன பண்ணாங்க, இவங்களை தங்களை நீங்களாக்கி பாதுகாத்து கொண்டார்கள் சொல்லி இவங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்குறோம். ஆனால் இதே ஜனங்கள் 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் எப்படி இருக்குமா? கேடுள்ளதா இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம், உங்களுடைய முன்னிலைமை எப்படி இருந்தது, அதோடைய உங்களுடைய பின்னிலைமை எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மகா கேடுள்ளதாக இருக்கிறதா, இல்லை நீங்கள் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு அது பரிசுத்தம் உள்ளதாயும் நீதிமானாக்கப்பட்டதாயும் இருக்கிறதா, இல்லை உங்களுடைய அந்த வீடானது வெறுமையாக்கி பெருக்கி அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறதா, இல்லை அதுக்குள்ளாக யாராவது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? நம்முடைய வீடாகிய நம்ம இதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு நம்ம இடத்துல காணப்படுகிற இவ்வளவு அசுத்தமான காரியங்களை கொண்டு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் சொல்லுகிற காரியம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை எப்படி இருக்குமா? மகா கேடுள்ளதாக இருக்கும் என்று பார்க்குறார். ஆனால் அது மாத்திரம் இல்லை, இதை விட இன்னும் மோசமாக எப்படி இந்த காரியங்கள் போகும் சொல்லி பார்க்கலாமா? 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாக பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அந்த அநீதத்தின் கூலியை விரும்பி, பாருங்க, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனார்கள். இவங்கெல்லாம் யாரு? அநீதத்தின் கூலியை. இதுக்கு முன்பாக கள்ள போதனைகளுக்கு தங்களை விலக்கி பாதுகாத்து தப்பித்து கொண்டவங்க, அதில் மாட்டிக்கொண்டு மாத்திரம் இல்லாமல் வழியை விட்டே தப்பி பேயோரின் வழிகளுக்கு குமாரன் வழிகளுக்கு என்ன பண்ணுறாங்களாம், போகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இவங்களோட அடுத்த காரியம் 14வது வசனத்தை வாசிங்க. அவங்களோட கண்கள் எப்படிப்பட்டு பாருங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். 13வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்து உண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இன்னும் மோசமான காரியம் 1வது வசனத்தை வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். போதும், இவங்க செய்கிற அக்கிரமான காரியங்களே எல்லாவற்றையும் அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, எல்லா பாவ நிலைகளையும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கடைசியில் சொல்கிறாரு பாருங்க, உங்களுடைய ஆண்டவரை அவரையே மறுதலிக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு யாருக்காக வேணுமா? இதுக்கு முன்பாக நமக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. பேதுருவோட நாட்களிலும் பவுலோட நாட்களிலும் நம்ம வாசிக்க பார்த்தோம். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தார், என்னென்ன காரியங்களை அவங்க விலக்கி வந்திருந்தாங்க. ஆனாலும் அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை பின்பாக அவங்க கடந்து போவதற்கு என்ன காரியங்கள் நடந்தது பார்த்திங்கன்னா, நம்ம சொன்னது போல் அவங்க தம்முடைய காரியங்களை அப்படியே அதிலே விட்டு விட்டார்கள். அவங்க ஒன்றா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து விட்டு விலகிறதை மாத்திரம் இல்லாமல் தங்களை கிரியத்துக்கு கொல்லப்பட்ட ஆண்டவரையும் என்ன பண்ணாங்களாம், மறுதலிக்கிற, நீங்கள் ஆண்டவரையே மறுதலிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை போய்டும்ன்றது அவர் ஆண்டவருக்கு பேதுரு மூலமாக சொல்கிறார். ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் எத்தனை பேரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து எனக்கோ, உங்களை இங்கே இருக்கோ, சபையில் இருக்கவங்களுக்கோ, உங்களை பக்கத்தில் உட்காந்துருக்கோ யாருக்குமே தெரியாது. உங்களை குறித்து முற்றுமாக அறிந்தவர் நீங்களும் ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான்.
அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது அதை நாம் நமக்கென்று எடுத்துக்கொண்டு இன்றைக்கி ஆவியானவர் கூட பேசினார். நான் உங்களுக்கு நேராகவும் பேசுகிறேன், மற்றவங்களுக்கும் பேசுகிறேன். அந்த வார்த்தைகள் நீங்கள் உங்களுக்குன்னு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால் உண்டான ஆசீர்வாதத்தை கூட நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சபைகளில் பேசுகிற வார்த்தையை ஏதோ ஒரு காரியமாக அது என்ன நேரப்போக்குக்காக எண்ணாதபடிக்கு, ஏதோ வார்த்தை ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதபடிக்கு, அந்த வார்த்தைக்கு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் என்ன பண்ணுவேன், நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிற தேவன் ஆவியானவர். இன்றைக்கி எத்தனை பேர் அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி கொண்டு இருக்கிறோம்? அந்த நடுக்கம் நமக்குள்ளாக எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? ஒருவரே நம்ம சபைக்குள்ளாக வருகிறோம் போகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம சபையில் கிடைக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை போல் நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பல பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறோம்? இன்னும் பல பேரோட வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வரலை, நான் ஒரு ஆசீர்வாத நிலைக்கு வரல, நான் இருக்கிறது வண்ணமாக நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் உபவாசம் போட்டாலும், எத்தனை வசனத்தை வாசித்தாலும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கு இடம் கொடுக்கலன்னா ஆண்டவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அதுக்கு வேண்டிய கிருபைகளை தருவார், இரக்கங்களை கட்டளையிடுவார், நாட்களை தருவார். வெயிட் பண்ணி பார்த்துட்டே வருவார். என் மகன் எப்பயாச்சும் என்கிட்ட திரும்பி வரமாட்டானா, என் மகன் என்கிட்ட திரும்பி வரமாட்டாளா அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குற எந்த இதயத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற அந்த வார்த்தைக்கு, அந்த இதயத்திற்கு ஆண்டவர் ஆவியை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், சமாதான சந்தோஷத்தை தருகிறார். அவர் மற்ற என்ன கட்டளை நியமங்களை தந்து கட்டளை உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி உங்களை உயர்த்துகிற தெய்வம் அவர். நீங்கள் பண்ணுகிற இந்த கடந்த நாட்களில் நாங்கள் வேதத்தில் வாசிக்கணும் போது எசேக்கியேலை குறித்து வாசித்திருந்தோம். 16வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு கடைசியில், உங்களுடைய உடன்படிக்கையினால் அல்ல, என்னுடைய நித்திய உடன்படிக்கையினால் உங்களை நான் என்ன பண்ணேன், உடன்படிக்கை பண்ணி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் யூதாவையும் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அந்த எருசலேம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்ததான், நடந்து போகிறவர்களுக்கு தங்களை கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடாத அளவுக்கு இரத்தத்தில் உறைந்து கொண்டிருந்தேன். நீனு உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்னதுனால நீ என்ன பண்ணுற? இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவர் நம்ம மேலே அவர் சொன்ன அந்த பிழைத்திருன்ற அந்த ஒரு வார்த்தையினால் நான் பிழைத்து கொண்டு இருக்கிறேன்ற அந்த அந்த விசுவாசம், அந்த அன்பை உணராதபடிக்கு இன்னும் தேவனுக்கு விரோதமாய் பாவங்கள் செய்து கொண்டு, இன்னும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு, கலகம் பேசிக்கொண்டு, இப்போ புறம்பாக காரியங்களை நடப்பித்து கொண்டு, அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, இன்னும் எத்தனை நாட்கள் தான் நம்ம இந்த காரியத்தை செய்வோம்னு சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் உடன்படிக்கை பண்ணால் கூட அந்த உடன்படிக்கை நாம் விழுந்து போவோம் என்று சொல்வதற்காக அவர் தம்முடைய நித்திய உடன்படிக்கையை நம்மோடு செய்து அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வம், அன்பின் தெய்வமாக இருக்கிறார். அப்போ இந்த காலவில் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்குது? எபிரேயர் 3:12-13 வாசிங்க. எபிரேயர் 3:12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பெறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமென். இந்த சுவிசேஷம் நம்ம இடத்துல முன்பாக நம்மளை தொடுவதற்கு முன்பாக நம்ம இதயம் எப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருந்தது? ஒரு கல்லான ஒரு இதயமாக, ஹார்ட் அண்ட் ஹார்ட், அப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு ரொம்ப. ஆனால் ஒன்ஸ் இந்த காரியம் நம்மளை, அவருடைய சுவிசேஷம் நம்முடைய இதயத்தை தொடும் பொழுது அது நம்மை எதை நோக்கி அனுப்புகிறது? மனம் திரும்புதலுக்கு ஏற்றாக நம்மை வழிநடத்தி செல்கிறதை இங்கே பார்ப்போம். ஆனால் இந்த இதயமானது அது கடினப்பட்டு போகுமே, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்மளால் என்ன பண்ணவே முடியாது. எவ்வளோ தான் ஆவியானவர் பேசினாலும் சரி, எவ்வளோ தான் வார்த்தை நம்மோடு இடைப்பட்டாலும் சரி, நம்முடைய இதயத்தை அது கல்லாக ஆகிருச்சுன்னா அதை என்ன பண்ணவே முடியாது. ஆண்டோடைய வார்த்தை அதுலேருந்து பவுன்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும், அது உள்ளே போகவே போகாது. அதனால தான் எசேக்கியேல் இன்னொரு வாசிக்கும்போது நாங்கள் பார்த்தோம், அவர் உங்களிடத்துலேருந்து கல்லான இதயத்தை எடுத்து என்ன பண்ணுறாராம், சதையான இதயத்தினால் அதை நிரப்புகிறாராம்.
அதுவும் ஆண்டவர் தான் செய்கிறாரு பாருங்க. ஆண்டவர் நமக்கு எது எதெல்லாம் முடியாதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற இவ்வளவும் செய்தும் நீங்கள் இன்னும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, இந்த கடினப்படுத்துகிற இதயத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் யார் இந்த ஒரு எக்ஸாம்பிள், முக்கியமான எக்ஸாம்பிள் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். யார்? எக்ஸாக்டாக சொன்னீங்க. பார்வோன். பார்வோனோட இதயத்தை அவன் கடினப்படுத்த அவன் வாழ்க்கை எங்கே போய் முடிஞ்சது பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிருக்கீங்க, நான் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம போய் நான் நல்லா தானே இருக்கேன், கை காலெலாம் நல்லா தானே இருக்குது, உடம்பு நல்லா தானே இருக்குது, நல்லா பார்க்குறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஜீரணமாகுது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அழித்து போடுவார், முற்றிலுமாக அழித்து போடுவார். அப்போது நீங்கள் என்ன தான் கதறினாலும் கேட்டாலும் யாருமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடாத ஒரு நிலைக்கு, நிர்பந்தமான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படும் பொழுது அந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். அந்த பார்வோனோட இதயம் ஒரு ரிபெல்லியஸ் கேரக்டர். எவ்வளவு தான் ஆண்டோடைய வார்த்தை எத்தனை அற்புத அதிசயங்களை அவன் கண்களுக்கு முன்பாக நடத்தினாலும், அவன் கண்கூடாக எத்தனை முறை ஆண்டவர் அவன் அற்புதங்களை அதிசயங்களை 10 எத்தனையோ அதிசயங்கள் நீங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. எத்தனை காரியங்கள் கண்களுக்கு முன்பாக நம்ம செய்திருந்தாலும், ஆனால் அவன் இதயமானது எப்படிப்பட்ட இதயமாக இருந்தது? கடினப்பட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை எனக்கு எதுவும் இல்லை, முதல் சைன் நடக்கும்போதே அவன் திருந்திருக்கலாம், இரண்டாவது சைன் நடக்கும்போது திருந்திருக்கலாம், மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது தொடர்ந்து நடக்கும்போது திருந்திருக்கலாம். கடைசி அவன் ஒருவேளை அவனுடைய முதல் தலைச்சன் பிள்ளை சங்காரமாவது கூட அவன் திருந்திருக்கலாம், அப்போ கூட தான் அவன் விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அவன் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவன் போனதுனால அவனையும் அவன் ராஜ்யபாரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். எப்படி அழித்து போட்டார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், செங்கடலில் வைத்து. இன்றைக்கி நீங்களும் நாங்களும் தேவனுக்கு செவி கொடுக்காதபடி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி கொண்டே இருப்பீர்களானால் உங்களுக்காக ஒரு செங்கடல் ஆயத்தமாக இருக்குன்னு நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. நான் இந்த காரியத்தெல்லாம் பேசணுன்னு உண்மையாகவே நான் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நாம் இப்படி செய்கிறதுனால நம்முடைய மனம் திரும்புதலை மீண்டும் அது பெற்றுக்கொள்வதற்கு அது கஷ்டமான ஒரு பாதைக்கு, அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து விடக்கூடாது. பார்வோன் ஒரு மனம் திரும்புதலுக்கு என்பதற்கே அந்த ஒரு நிலைக்கே இல்லாதபடிக்கு அவன் காரியங்களை இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போனான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஜனங்கள் எபிரேயர் 6:4 வரையும் வாசிங்க. எப்படிப்பட்ட அளவுக்கு இவங்களுடைய இதயம் கடினப்பட்டது என்றால், எபிரேயர் 6:4 ஏனெனில் ஒருதரும் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் தேவனுடைய குமாரனை என்ன பண்ணுறாங்க? தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. அப்போ இன்னும் எத்தனை முறை நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறைவோம்? ஆண்டவருடைய குமுறுதல் இன்றைக்கி இந்த காலவெளியில் இதுதான். நாம் மீண்டும் மீண்டும் நம்ம செய்கிற பாவங்கள்னால, நம்ம பொல்லாத வாழ்க்கையினால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறோம்? அந்த ரோமர்களாச்சும் ஒரு முறை அடைந்தாங்க, ஆனால் நம்முடைய பாவ செயல்களினால் அவர் என்ன பண்ணுறோம்? மீண்டும் மீண்டும் மறுபடியும் அவரை சிலுவையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்கொள்கிறோம், ஆண்டவரையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். ஆண்டவரை நாமமும் நம்மளால் என்ன பண்ணப்படுது? தூஷிக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இப்படியே நம்ம வாழ்க்கை நிலை போய் கடந்து கொண்டே போகுமே. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொன்ன, உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் உன்னுடைய பின்னிலைமை மகா கேடு உள்ளதாக இருக்கும். இது எல்லாம் எப்போ நடக்குது பார்த்திங்கன்னா, நம்முடைய இருதயம் இருக்க வேண்டிய காரியத்தை இல்லாதபடிக்கு நம்முடைய இதயத்தை எம்டியாக வச்சுருக்கனால. இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டுருங்க, எம்டியாக இருக்குது, பெருக்கி தூர் வகை என்ன இருக்குது, ஜோடிச்சு இருக்குது அப்படின்னு. இப்படி இருக்க உங்கள் இதயம் காலியாக இருக்கிறதுனால தான் யார் வருகிறது? அசுத்தாவியானவன் போயிட்டு இன்னும் வேறு 7 அசுத்தாவிகளை கொண்டு வந்து இல்லாத உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் திருடி, எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்து போட்டு உங்களை
கஷ்டப்படுத்தி, உங்களை எல்லா விதமான சோதனைக்கு உட்படுத்தி, உங்கள் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குறதுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க? இடம் கொடுக்கிறீர்கள் என்று நம்ம வாசித்தோம். சரி, இதை எதை வச்சு நம்ம இந்த இதயத்தை நம்ம ஃபில் பண்ணுறது? எதனால் நம்ம இதயத்தை நாம் நிரப்புவது என்று பார்க்கும் பொழுது சில திஷ்டாந்தங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். போதும். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தத்தோடு என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்ற. அப்போ இந்த வார்த்தை பரிசுத்தம் பண்ண முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்கிற வார்த்தை, ஃபஸ்ட்டு உங்கள் இருதயத்துக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்கள்? பரிசுத்தம் பண்ணுங்கள். அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு செட் அப்பார்ட் அப்படின்னு அர்த்தம். அதையும் சொல்லிட்டேன். சரி, செட் அப்பார்ட் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். எல்லாரும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு எல்லாரும் வாழ்கிறது போல் நானும் வாழ்கிறேன். என் குடும்பத்தார் இப்படி இருக்காங்க, நானும் அப்படி இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன். என் ஜன பந்துக்கள் இப்படி இருக்காங்க, நானும் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. தேவனுக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் முக்கியமான ஒரு காரியம், அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வாசிங்க. கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். போதும். முதலாவதாக நம்ம இதயத்துக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். இப்போ இரண்டாவது நம்முடைய சிந்தைக்கு என்ன தேவை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள். அடுத்த வசனம் போடுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ நம்முடைய சிந்தையை நம்ம எங்கே வைக்கணுமா? இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், அதையே நாடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நான் சொன்ன இந்த வேதபாரகர் பரிசேயரை குறித்து சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க கொடுக்கப்பட்ட காரியம் அதை என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அதை பின்பற்றுவோம் என்று சொல்லி அதை குறித்தே அவங்க யோசனை, அதை நிறைவேற்றுவதிலே அவங்க குறிக்கோளாக இருந்ததுனால மேலானவைகளை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவங்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஆனால் அவங்க அதை கூட என்ன பண்ணலை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே குறை கண்டுபிடிக்கிறாங்களாம். உங்களை எங்கேயும் குறை கண்டுபிடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே குறை கண்டுபிடிக்கிறாங்களாம். அப்போது நீங்களும் நானும் ஏமாத்திரம். அப்போ தேவன் இங்கே என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அப்போ நல்ல பங்கு என்னவோ அதை நாம் தெரிந்து, இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளே இல்லை, தேவனுக்கு அடுத்தவைகள் மேலானவைகளே நாடுங்கள் சொல்லி ஆண்டவர் நம்மளை இது பண்ணுறார். அது மாத்திரம் இல்லை, கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களை உள்ளதுங்களை எப்படி இருக்கணுமா? பரிபூர்ணமாய் வாசம் பண்ண வேண்டுமா? அவர் வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம செரிஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை அதிகங்களை செய்கிறார். அப்போது பரிசுத்தத்திற்கு இடம் கொடுக்குறோம், மேலானவைகளை நாடுகிறோம், அவர் வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோம். அப்போது இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்ம மேலே நம்முடைய இதயங்களை நாம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களால் நிரப்பும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறவராக நம்முடைய வேறு எந்த ஒரு காரியமும் நம்முடைய இதயத்துக்குள்ளாக தங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 101வது சங்கீதம் 3-4 வாசிங்க. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழியை விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். இப்பாங்க தாவீது தம்முடைய அனுபவத்திலிருந்து சொல்கிற காரியம் 3வது வசனத்தை போடுங்க. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம்
என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். அப்போ இதெல்லாம் ஒரு உறுதிமொழியாக நாம் ஏறெடுக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் தாவீதை குறித்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிறார். தாவீது யார்? தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவீதோட வாழ்க்கையிலேருந்து அவர் கொடுக்குற சில டிப்ஸ் என்னது? இந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன். இந்த 3-4 வசனத்தையே எங்கேயோ எழுதி கொண்டு உங்கள் சாட்டில் உங்கள் பீரோவில் எங்கேயோ ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வரும்பொழுது, இதயத்துக்கு ஏற்ற வார்த்தை, வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகள்லாம் வரும்பொழுது உடனே அதை எழுதி ஒட்டி அதை பின்பற்ற நம்ம பிரயாசப்படும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அடுத்த சார்ட் ரெடி ஆயிடுச்சு வீட்டில். என்னது? இது எல்லா காரியத்தை லிஸ்ட்டையும் அந்த சார்ட்டில் எழுதி எது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எப்பா கொஞ்சம் போடுப்பா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நம்முடைய சிந்தையில் எது இருக்கணுமோ இந்த காரியங்கள் தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு எவனை எப்படி தூக்கலாம், எவனை பிளான் போட்டு அவனை எப்படி போடலாம், யார் என்ன பண்ணலாம், இல்லை யாருக்கு விரோதமாக பேசலாம், எங்கே போய் பிரச்சனையை ஏற்றி விடலாம், இப்படி இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. இதுக்காக உங்களை ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல, அபிஷேகிக்கல. அவருடைய சமூகத்தில் உங்களுக்கு பிள்ளைகளாக இருந்து உங்களுக்கு பாவத்தெல்லாம் மன்னித்து உங்களை அவருடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் குடும்பத்தில் வந்து இதற்காக உங்களை வைத்திரல. நற்காரியங்களை தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமேன். தேவனுடைய கிறிஸ்துவின் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக நம்மை நிறுத்திக் கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்ட இந்த நற்காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் எழுதி நம்ம வாழ்க்கையில் அப்படியே நாம் ட்ரை பண்ணும்பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். இதை விட இன்னும் முக்கியமான ஒரு காரியங்களே ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனால், நம்முடைய மனம் புதிதாகவில்லை என்றால் இந்த காரியம் எதுவுமே நடக்காது. இப்போ சொன்ன எல்லா காரியமும் எப்போ நம்ம வாழ்க்கையில் சாத்தியமாகும் பார்த்தீங்கன்னா ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களோட மனம் புதிதாகவில்லை என்றால் உங்களுடைய எல்லா காரியமும் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? உங்கள் மைண்ட், உங்கள் மனம். அங்கே அந்த ரினியூவல் ஆஃப் மைண்ட் இது நடக்கலைன்னா இந்த விஷயம் எதுவுமே நடக்காது. அப்போது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் எல்லாம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ நாம் இதற்கு இடம் கொடுத்து இந்த வசனத்தை அப்படியே நாம் பின்பற்றுவோமே ஆனால் அப்போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராக. இதெல்லாம் சித்தாந்தங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட டு டூ திங்ஸ், பிரின்சிபல்ஸ், வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற வேண்டிய பிரின்சிபல்ஸ். இந்த நம்ம வாழ்க்கையில் நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் என்னன்னு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இத்தனை அறிவுரைகளை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 வாசிங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த காரியங்கள்லாம் செய்தது இது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத
ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எத்தனை பேருக்கு உண்மையாலே இந்த வாஞ்சை இருக்குது? அப்போ இந்த ஆண்டவர் எதிர்பார்க்குற இந்த வாஞ்சை, இந்த வாஞ்சை என்ற அந்த வார்த்தை என்னென்ன உங்களை செய்ய, இந்த வாஞ்சை உங்களை என்னென்ன செய்ய வைக்கும் பார்த்தீங்கன்னா, சபைக்கு எல்லா மீட்டிங்ஸ்லாம் அது உங்களை கலந்து கொள்ள வைக்கும், எல்லா ஜபங்களுக்கு வர வைக்கும், எல்லா ஆண்டோட வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படிய உங்களுக்கு பிரயாசப்பட வைக்கும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடும். வேதத்தில் சபையில் நடக்கிற எல்லா ஊழியத்திலும் உங்களை ஈடுபடுத்திக்குள்ள உங்களை உந்தி தள்ளும். இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, உங்களுக்குள்ளே யார் வாசம் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிங்க. உங்களுக்காக சபையை ஆண்டவர் பெருசாக கட்டி கொடுத்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து சபைக்கு வாங்கன்னு திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணால் கூட எத்தனை பேர் வரும்? நேற்று 2 நாள் முன்னாடி நம்மளுக்கு சகோதரர்கள் கூட்டம் நடந்துச்சு. எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியுமா? கஷ்டமான ஒரு காரியம்தான். அவங்கள மாத்திரம் இல்லை, எல்லா ஜபங்களிலும் சரி. சாயங்காலம் ஜபம், நான் காலையில் வந்துட்டேன், எதுக்கு சாயங்காலம் போகணும், பக்கத்தில் இருந்தால் தாராளமாக வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க. வர முடிஞ்ச அப்போது நீங்கள் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களை அந்த வாஞ்சிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை உங்கள் வாஞ்சையை ஆண்டோடைய சமூகத்தில் காட்டுவீங்க, ஆண்டோடைய வார்த்தையில் காட்டுவீங்க, ஆண்டோடைய ஜபத்தில் ஆண்டோட ஜபிக்கிற நிலைகளை காட்டுவீங்க. இதில் எதுலுமே நம்ம இன்னும் சரியில்லாமல் இருக்கிறோன்னா நம்ம இந்த வார்த்தையில் எங்கேயோ நம்ம தூரமாக இருக்கிறோன்னு அர்த்தம். சங்கீதம் 1:1-6 வரை வாசிக்கும்போது அவருடைய வார்த்தையை குறித்து தினமும் அவர் வார்த்தையின்மை பிரியமாக இருக்கிறது குறித்து அங்கே வாசிக்க பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு துதி பாடல்களினாலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஆராதனையின் மூலமாக நம்ம இதயம் முழுவதும் அவருடைய சங்கீதங்களினாலும் அவருடைய துதி பாடல்களினாலும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் மூலமாக நம்ம வார்த்தை நிறைந்திருக்கும். அது எங்கே நிறைந்திருக்கும்? சபைக்கு வரும்போது மாத்திரம் இல்லை, நம்ம காரில் போகும்போதும் நடந்து போகும்பொழுதும் எங்கே அமர்ந்திருந்தாலும், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தாலும், சபையில் வேலை செஞ்சாலும், இல்லை சமையல் கட்டில் வேலை செஞ்சாலும், எங்கே இருந்தாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு வார்த்தை, ஒரு சந்தோஷம் அது பொங்கிக் கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? சில பேருக்கு ஆண்டவர் அந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். அப்போ எல்லாருமே இந்த மாதிரி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த ஆண்டவருடைய ஒரு மெய்யான ஒரு காரியம். நேரம் கடந்து போகிறபடியால் நான் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 18-19 வாசிங்க. கிறிஸ்துவோட வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்வது மாத்திரமல்ல, அவருடைய ஆவி உங்களை நிறைந்திருப்பதை குறித்து அங்கே வாசிக்க பார்க்கிறோம். எபேசியர் 5. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நம்ம இப்போ சொன்ன எல்லா காரியத்தையும் அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வருவாராக. 4வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்க, இப்போ நம்ம துதி பாடல்கள் இருக்கிறனால அதை நிறைத்து கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் இங்கே பேசினார். 4வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:33 ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இங்கே பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை என்ன பண்ணுமா? கெடுக்குமா? அப்போ ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் வார்த்தையை சூஸ் பண்ணுங்கள், பேசுங்க. ஆகாத சம்பாஷணைகள் வேண்டாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் சூஸ் பண்ணுற ஒரு எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதன்படி நடத்தவில்லை என்றால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீங்க. தேவையில்லாத காரியத்தை உங்களை நுழைத்து கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே பேசுகிறதை இங்கே பார்க்குறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனத்தையும் வாசிங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் நாணம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஆமென். மூடருக்கு தோழனோ என்ன பண்ணுவானா? நாசம் அடைவானா.
அப்போ ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் வந்து உங்களுடைய நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக காரியங்களை செய்யுங்க. யோசித்து நிதானமாய் காரியங்களை தேவனுடைய அனுமதியோடு தேவனுடைய வழிநடத்தலோடு அவருடைய ஆலோசனையோடு காரியங்களை செய்யுங்க சொல்லி ஆண்டவர் இங்கே பார்க்குறார். தேவையில்லாத காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதுக்கப்புறம் அதோடைய விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமையில் உங்களுக்கு வரும் என்பது குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தொடர்ந்து வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். போதும். இங்கே பாருங்கள், இப்போ ஆண்டவருடைய காரியத்தை அவருடைய கம்யூனன் ஆண்டவரோடு கூட ஒன்றாக கம்யூனன் ஆண்டவருடைய எடுக்கிற நாம் அவருடைய சமூகத்திற்கு வந்து நம்ம ஜெபித்து காரியங்களை ரொம்ப பயபக்தியாக எடுக்கிறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இருளான வாழ்க்கையை வைத்துட்டு ஒரு வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பாதையில் நம்ம செல்வதற்கு கூடாத காரியம். அப்போ அதில் எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியாக உள்ளவராக இருக்க வேண்டும் சொல்லி நம்ம இங்கே வாசிக்க பார்த்தோம். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு எல்லா காரியத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி பார்க்கும்பொழுது தேவன் நம்முடைய இருதயமாகிய அந்த வீட்டை குறித்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து. நம்முடைய இதயமாகிய வீட்டில் இருக்க வேண்டிய நபர் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒருவர் நம்ம இதயத்தில் இல்லை என்றால் நாம் அதற்காக செய்ய வேண்டிய எஃபர்ட்ஸ், அதுக்காக எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் எதுவுமே நம்ம செய்யலைன்னா பெருக்கி ஜோடிக்கப்பட்டதான அந்த காலியான வெறுமையான இடத்தை இன்னொருத்தன் ஆக்கிரமிச்சிடறான். அவன் மாத்திரம் இல்லை, அவன் போயிட்டு வந்து பார்க்கும் பொழுது சுத்தமாக இன்னும் காலியாக தான் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இன்னும் 7 பேரை கூப்பிட்டு வந்து நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற அந்த சாவியை நாமே அவன் கையில் கொடுக்குறோம். எல்லா காவலுடன் உங்கள் இதயத்தை என்ன பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள், எல்லா காவலோடு உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளும். அதன் இதயத்துலேருந்து என்ன ஊராகுது? ஜீவ ஊற்று உண்டாகுதான். அப்போ நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம இதயத்திலேருந்து ஜீவ ஊற்று. இன்னைக்கு சில பேரோட இதயம் செத்து போய் நாற்றம் எடுக்கிற உள்ளான அழுக்குள்ள ஒரு காரியம்தான் அவங்க வாழ்க்கையில் காணப்படுதே தவிர ஜீவ ஊற்று என்பது கொஞ்சம் கூட அடையாளமே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை அவர் அந்த ஆவியான மனுஷகுமாரனுக்குள்ளே இருந்த அதே ஆவியை உங்களுக்குள்ளே அவர் கட்டளையிட்டு அவர் மனுஷகுமாரனை எப்படி அவர் உயிர்த்தலை பண்ணினாரோ அதே உயிர்த்தலின் ஆவியை உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுறதுனால உங்களையும் அவர் உயிர்ப்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவர் பேசின காரியத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் விட்டு கொடுக்க நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஜெபத்தில் நாம் செய்யும் பொழுது விட்டு கொடுக்க போகிறோம். அப்போஸ்தலர் 22:16 வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஆமென். இப்போ ஆண்டவர் நம்ம இப்போ பார்த்து இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துகிறோம். இன்றைக்கி சில பேர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து ஆவியானவர் பேசுகிறார். அப்போ இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். எத்தனை பேர் உங்களுடைய பாவங்கள் போக இந்த காலவேளையிலே இந்த சமூகத்திலேருந்து நான் போகும்பொழுது நான் கழுவப்பட்டவனாய் நான் போகணும் ஆண்டவரேன்னு கேட்குறீங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் செஞ்சது போதும், இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை கடினப்படுத்தினது போதும், இது வரைக்கும் நான் எனக்காக என் வாழ்க்கையை வாழ்ந்தது போதும், இனிமேல் நீர் எதிர்பார்க்குற விதமாக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க? எனக்கு இந்த அசுத்த ஆவிகளை குறித்து தான் நான் யோசித்து கொண்டிருந்தேன் இந்த காலைவேளை பேச வேண்டும் என்று. ஒரு 10-12 நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு 3-4 மணி போல் ஒரு கெட்ட கனவு மாதிரி ஒன்று வந்தது. கெட்ட கனவு இல்லை, ஒரு நல்ல கனவு தான் அது. ஆண்டவர் அது ஒரு வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு கனவு மாதிரி. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் எனக்கு அன்றைக்கி திடீர்னு நான் 3:30 போல் நான் எழுந்து ஏதோ ஒரு காரியத்தை கண்டதுக்காக நான் எழுந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த
ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், முக்கியமாக ஆண்டவர் எனக்கு காண்பித்தது இந்த வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் குறித்து இந்த காரியம். இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் மாதிரி அது வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் இன்னும் வளரக்கூடாதபடிக்கு அவங்கள கிரியை செய்து கொண்டு, அவங்கள இருக்கிற நிலைமையிலே வைத்து அவங்கள அழித்து கொண்டு, அவங்களுக்கு எதிர்காலத்தை அழிக்கும்படியாக, அவங்க வாழ்க்கையில் எல்லா நற்காரியங்களையும் கெடுத்து போடும்படியாக, அவங்க வாழ்க்கையில் அவங்க மூலமாக தேவநாமம் தூஷிக்கப்படும்படியாக செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகத்தின் ஆவிகள். அவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ, காலேஜ் போகிறாங்களோ, வழி நடக்கிறாங்களோ, எங்கே போகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவங்க போகும்போது அவங்கள வேதனைப்படுத்தி, அவங்களுக்குள்ளாக இப்போ நம்ம வாசித்த வசனம் போல் அவங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டு அவங்க காரியங்களை நடப்பித்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நான் அந்த இதில் தான் பயந்து எழுந்து உடனே அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக, பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் அன்றைக்கி கொடுத்தா. நான் என் பிள்ளைங்க தலையிலே அன்றைக்கி நைட்டு ஒரு பயத்திலே கை வச்சு ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு நான் நேற்று இரவில் நான் சொல்லும் பொழுது, இதை குறித்து நான் பார்க்கும் பொழுது, தாயார் ஜெபம் பண்ணும்பொழுது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜெபத்துக்கு வரவங்க எல்லாம் குடும்பமாக வரணும்னு சொல்லி சொன்னாங்க. எதற்காக அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஆண்டோடு இன்றைக்கி எல்லாரையும் அந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும்னு நினச்சேன். இன்றைக்கி வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாரையும் குடும்பமாய் கொண்டு வர வேண்டும். சபை முடியும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக யார் அப்பா அம்மா பிள்ளைகள் யார் வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஒரு குடும்பமாக ஒரு இடத்துல சேர்ந்து நிற்கணும். இந்த ஆலயத்துக்குள்ளேயே தான் குடும்பமாக சேர்ந்து நிற்கணும். எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் சொல்லி நான் யோசித்திருந்தேன். நேற்று அந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நான் விசுவாசித்த இன்றைக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று பார்த்து கொண்டிருக்க உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் பூர்ணமாய் நிறைந்திருப்பதாக உங்களுடைய ஆவிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே உமக்கு நன்றி. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சேர்ந்து கேட்போம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு சத்தத்தை உயர்த்தி கேட்போம். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம். ஓ எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தி சத்தம் உயரட்டும். வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட இதோ மனிதர்கள் இதோ
கரங்களை தட்டி நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உருவாக்கின எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. எங்களுடைய விசுவாசிகள், எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எங்களுடைய சபையில் ஒவ்வொரு மக்களுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. அதை பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாதே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்களை ஜெயமாய் நிற்க வைப்பீராக. எல்லா துதியும் கனமும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென், 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 ஆமென். கர்த்தர்